ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் மேட் சுக்குமல்லி பொடி தாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சுக்குமல்லி பொடி எப்படி அரைக்கிறதுனோ அது எப்படி நம்ம காஃபியாக வைக்கிறதுனோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வர கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா வர கொத்தமல்லி 1 கப் அளவுக்கு நம்ம அது கூட எடுத்துட்டோங்க. இப்போ அது கூடவே ஒரு 3 ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கலாங்க. சுக்கு எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துகிட்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எதையும் வறுக்கலாம் போகிறது இல்லைங்க, அப்படியே மிக்ஸி ஜாரில் கொட்டி தான் அரைக்க போகிறோம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு மூடி போட்ட கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாங்க. நம்ம வேணுன்றப்ப குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பால் காய்ச்சிற குண்டால் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 பேர்த்து வைக்கிறோம்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுக்குமல்லி பொடியை நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்துட்டு ஒரு 3-4 டம்ளர் நமக்கு வர மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா அந்த சாரெல்லாம் கொதிக்கட்டும். இப்போ வந்து சுக்குமல்லி காஃபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை தாங்க, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அடியில் அப்படின்னு நின்றும். அதுக்காக தான் நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். சளி ஃபீவர் டைம்லலாம் இந்த காஃபி குடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா இதமாக இருக்குங்க. மிளகு சுக்கெல்லாம் போட்டிருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்குக்கு மிஞ்சின மருந்தே இல்லைன்னு கூட நமக்கு வந்து பழமொழியே இருக்குங்க. அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சுக்குமல்லி பொடி தயாரிச்சுட்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ ஃபீவர் டைம்லலாம் இந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஃபீவரும் சட்டுன்னு நமக்கு குறையும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வீட்டிலேயே சுக்குமல்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.